நிஜமாகி குளிர் சேர்க்கும் மாமலை. கோவிந்தன் மலையே, குறை தீர்க்கும் மலையே, குன்றேந்தும் மாயன் நின்றாடும் மலையே, கலி தீர்க்கும் மலையே, கோபால மலையே, நலம் யாவும் அருளும் ஸ்ரீ ஏழுமலையே. ஏழுமலை மேலிருக்கும் திருமலை, நம் ஏழுமலை தெய்வம் வாழும் பெருமலை. திசை தெரியாமல் நிலை தடுமாறும் பொழுதினில் துணையாய் வரும் அருள்மலை. ஸ்ரீ ஹரி ரமணா என வருவோரின் தேவையை அறிந்து அளித்திடும் மலையே. திருப்பங்களை வாழ்வினிலே தந்தருளும் ஹரிமலை, விருப்பமெல்லாம் நிறைவேற்றிட விளைந்த மலை திருமலை. கோவிந்தன் மலையே, குறை தீர்க்கும் மலையே, குன்றேந்தும் மாயன் நின்றாடும் மலையே, கலி தீர்க்கும் மலையே, கோபால மலையே, நலம் யாவும் அருளும் ஸ்ரீ ஏழுமலையே. ஏழுமலை மேலிருக்கும் திருமலை, நம் ஏழுமலை தெய்வம் வாழும் பெருமலை. ஏழுமலை மேலிருக்கும் திருமலை.
லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனியாம் ஸ்ரீரங்கதாம் ஸ்ரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம். இது லக்ஷ்மி ஸ்தோத்திரம். முதல் 3 நாள் லக்ஷ்மிக்கும், மத்தியத்தில் 3 நாள் சரஸ்வதிக்கும், கடைசி 3 நாள் துர்க்கிக்கும் சேர்ந்து 9 நாள் கொலு வைப்பாங்க வீட்டில். இது பரம்பரையாக வைக்கக்கூடியது. இதில் கடைசி நாள் 10வது நாள் அன்னைக்கு பெருமாள் ஆகப்பட்டவர் வன்னி மரத்தில் போய் ஸ்ரீரங்கத்தில் அம்பு போடுவார். அம்பு போட்டதுக்கப்புறம் 10 நாள் கழித்து பெருமாளை ஆலத்திலாம் எடுத்ததுக்கப்புறம் படுக்க வைப்பாங்க. இது ஊசி மேலே தவம் இருந்து 3 பேரும் மகிஷாசுரனை மர்தனம் பண்ணுறதுக்கோசரம் இவ 3 பேரும் தவம் இருக்கா. 9 நாளைக்கும் பெருமாளுக்கு அம்சி பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணால் விசேஷம். வெள்ளிக்கிழமை புட்டு பண்ணுவாங்க. கடைசி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி கருப்பு கொண்ட கடலை நைவேத்தியம் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு நாளைக்கும் பத்தடை பாக்கில் பழம் வச்சு, தேங்காய் வச்சு, ரவிக்கை துண்டு வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்.
திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருக்கோயிலினை சுற்றி அரண் போல் அமைந்திருப்பது மாட வீதிகள் 4. திசைகளை குறிப்பிடும் விதமாக கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று அத்திருவீதிகளுக்கு பெயர் அமைந்துள்ளன. இவற்றுள் அடியார் பெருமக்கள் அவசியம் தரிசனம் பெற வேண்டிய ஒரு திருக்கோயில் தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கின்றது. ஆச்சாரிய மகானுபவரான ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பி எழுந்தருள் சேவை சாதித்தருளும் திருக்காட்சி அருட்காட்சியார் அனைத்தையும் அமைத்து தருகின்ற ஆழ்நிலை தியானத்தில் மூலவ பெருமானாக ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பி அமைந்தருளி இருக்கின்ற திருநிலை ஓர் ஒப்புவமையற்ற உயர்ந்ததோர் யோக நிலையா ஓங்கி உலகளந்த உத்தமனின் பத கமலங்கள் திருமண்ணாக திருமலை நம்பியின் பறந்து விரிந்து உயர்ந்த நெற்றியில் நிலை பெற்றிருக்கின்றது. சின்முத்திரை ஏற்றுள்ளது அவரது வலது திருக்கரம். கட்டை விரலானது சற்றே உயர்ந்து சாய்ந்து பணிந்திருக்கும் ஆள்காட்டி விரலை அணைத்துக் கொண்டிருக்கின்றது. அவரது இடது திருக்கரம் திருத்தொடையின் மீது அமைந்திருக்க அத்திருக்கரத்தின் உட்பாகம் அவரது திருமுகத்தை நோக்கும் விதமாக நிலைத்திருக்கின்றது. ஸ்ரீசைல பூர்ண திருமலை நம்பிகளின் உற்சவ விக்கிரகத்தின் அருள் அழகு பகவானின் புஷ்ப சேவைக்காக திருக்கரங்களில் ஏந்தி இருக்கும் பூக்குடையும் ஒரு திவ்ய திருக்காட்சி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமான் உற்சவ மூர்த்திகளார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளி குரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்த தந்தை தந்தைக்கு எமது எம்பிரான் பிரகாசிக்கும் பேரழகு கொண்ட அவர் என்னுடைய தந்தையின் தந்தையாவார். அவர் ஒலிக்கும் அறிவு பாய்கின்ற திருவேங்கடத்தில் உரைகின்றார். திருவாய் மொழியும் ஆளவந்தாரின் திருமொழியும் ஏற்றுக்கொண்ட திருமலை நம்பி திருவேங்கட மலைக்கு வருகை புரிந்தார். ஒவ்வொரு நாளும் பாப விநாசம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்தும் புஷ்ப கைங்கரியங்களை செய்து கொண்டும் திருவேங்கடமுடையானை மகிழ்த்துக் கொண்டிருந்தார் திருமலை நம்பி. அந்த நாட்களில் ஓர் அற்புதமான தெய்வீக சம்பவம். பகவான் திருவேங்கடமுடையான் ஒரு வேடன் உருவம் தரித்து வில்லும் அம்புமாய் பாப விநாசத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தத்தை கொண்டு வருகின்ற திருமலை நம்பிகளை வழிமறித்தான். மரித்ததோடு நிற்காமல் வாரீர் தாதர், அதாவது அப்பா தகப்பனார், வாரீர் தாதர், தாகத்தால் தவிக்கின்றேன், தண்ணீர் தாரும். வேடன் கேட்டான். அடே வேடா, வேங்கடநாதனுக்கு கொண்டு செல்லும் திவ்ய தீர்த்தம் மனிதருக்கு உரியதன்று என்று மறுத்துவிட்டு பெரிய திருமணியை அனுசந்தித்துக் கொண்டே திருக்குடத்தை ஏந்தி சென்று கொண்டிருந்தார் திருமலை நம்பி. அந்த வேடன் அவர் பின்னே தொடர்ந்து சென்று வில்லில் தொடுத்த அம்பினார் மிக்க சாமர்த்தியத்துடன் அக்குடத்தை பின்புறத்தில் துளைத்து துளையுண்டாக்கி அதிலிருந்து சிறிய தாரையாக புறப்பட்டு வெளிவந்த நீரை பூரணமாக பருகினார். திருமங்கையாழ்வார் திருமொழியில் மூழ்கியிருந்த
திருமலை நம்பி சிறிது தூரம் சென்ற பின்னர் குடத்திலிருந்த நீர் வெளியே போய்விட்டது என்பதை அறிந்து சற்றே திரும்பி பார்க்க அங்கே நீர்த்தாரையை பறிக் கொண்டிருந்தான் வேடன். அடே வேடா, பெருமாளுக்கு கொண்டு செல்லும் தீர்த்தத்தில் ஏன் இங்கனம் துரோகம் செய்தார் என்று கேட்டார் திருமலை நம்பி. அதற்கு அந்த வேடன், ஓ அப்பா, நீர் வருந்த வேண்டாம், இங்கு அருகிலே திவ்யமான தீர்த்தத்தை காட்டுகிறேன், அதிலிருந்து பெருமாளுக்கு கொண்டு செல்லும் என்று கூறியதுடன் நிற்காமல் அவ்வேடன் தன் வில்லில் அம்பாக ஒரு துரும்பை ஏற்றி அங்குள்ளதொரு மலையுச்சியை துளைத்து அதன் கண் தைத்து கொண்ட அம்பை பற்றி இழுத்தான். அதிலிருந்து பெருகி மிகவும் வேகமாக பாய்ந்தது புனித நீர். ஓ அப்பா, இது ஆகாச கங்கை, இது பகவானுக்கு மிகவும் பிரியமானது ஆகும். இனிமே இதிலிருந்து நீங்கள் தீர்த்தம் கொண்டு செல்லலாம் என்று கூறினான் வேடன். அது மட்டுமின்றி தான் பகவான் என்பதை அறிவித்து மறைந்து விட்டான். திருவேங்கடமுடையானின் திருவிளையாடலை தரிசனம் செய்து ஆனந்தித்த திருமலை நம்பி அன்றிலிருந்து ஆகாச கங்கை தீர்த்தத்தையே பகவானுக்கு திருமஞ்சனம் செய்வித்து பகவத் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். திருமலை நம்பி உடையவர் எம்பெருமானுடைய அம்மான் ஆவர். திருமலை நம்பி செய்த சேவையை நினைவு கூறும் வகையில் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் அவர் மீது கொண்ட கருணையை சிறப்பிக்கும் வகையிலும் தண்ணீர் அமுது விழா திருமலையில் அத்தியன உற்சவத்தின் நினைவு நாளன்று டிசம்பர் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. திருமலை நம்பி அவர்களின் வம்சாவழியினர் தொடர்ந்து திருமலையில் திருப்பதியில் வாழ்ந்து வருகிறார்கள். திருமலை கைங்கரிய குழுவில் திருமலை குமார தாத்தாச்சாரியர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் தோழப்பாச்சாரியர்கள் என்றும் பிரதம ஆச்சாரிய புருஷர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். புனித தொண்டுகளாக கருதப்படுகின்ற தீர்த்த கைங்கரியம், மந்திர புஷ்பம், வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தின் போது புருஷ சூக்தத்தை ஒப்புவித்தல் ஆகியவற்றை அவர்கள் முறைப்படி செய்து வருகிறார்கள். தோழப்பாச்சாரியர்கள் முதல் மரியாதைக்கும் பெரும் பேற்றுக்கும் உரியவர். வேத பாராயணம், மந்திர புஷ்பம், ஆகாச கங்கை தீர்த்த கைங்கரியம் ஆகியவை ஒருங்கிணைந்த புனித தொண்டுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். பிரமனுக்கு தந்தையான திருவேங்கடமுடையானாலே அப்பா, அதாவது தாதா என்று கூப்பிட பெருகையாலே உலகத்திற்கு பாட்டனான பிரம்மனுக்கும் பாட்டனாராய், ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சிறந்த ஆச்சாரியராய், அவருக்கு வால்மீகியின் வாக்காகிற ஸ்ரீ ராமாயணத்தின் பொருளை உபதேசித்தவரான பெரிய திருமலை நம்பி, ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பிக்கு பலகால் வணக்கம். பிரதம ஆச்சாரிய புருஷர், மகாபூர்ணர், மகானுபாவர், ஆச்சாரிய சிரோன்மணி ஸ்ரீசைலபூர்ணர் பெரிய திருமலை நம்பி அவருடைய நாமங்களை பக்தர்களுக்கு நலத்தை நல்கும்.
தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐயனும் மணற்கொண்டு திருவணிந்து அழகினு கலங்கரித்து அணங்க தேவா உய்யுமாங்கொலோவென்று சொல்லி உன்னையும் உம்பியையும் வெய்யதோ தழலுமிழ் சக்கரத்தை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்று. திருநெற்றியில் பச்சை கருப்பூர திருநாமம், திருமுடியை விடாத மகுடம், அழகிய திருமூக்கு, திருக்காதுகளில் சாத்திய மகர சுறாமீன் வடிவுள் குண்டலங்களின் ஒளி வீசும் திருக்கண்ணங்கள், புன்சிரிப்பு, கோவை பழம் போல் சிவந்து கனிந்த திருவாயுதழ் நிறைந்து நீடித்த கருணை பொங்கிய கடைக்கண் நோக்கமும் தானுமாய் விளங்குகின்ற திருவேங்கடமுடையானுடைய திருமுக மண்டலம் பக்தர்களது உள்ளத்தில் கண் உரு வெளிப்பாடாய் தோன்றி உறைந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவரு கருணையினால் திருமலை பிரம்மோற்சவம், ஸ்நப்பன திருமஞ்சனம், சக்கரஸ்நானம், திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் தனது பல திருக்கையினால் எல்லோரையும் தன் திருவடியினை தாமரைகளை தஞ்சமாக அடையுமாறு காட்டியும் முழந்தால் அருகில் வைத்த தனது இடத்திருக்கையினால் அங்கனம் தன் திருவடி மலர்களை அடைந்த அனைவருக்கும் இப்பிறவிக் கடல் முழந்தால் அளவாக வற்றி கொடுக்கும் என்பதை விளக்கியும் பொலிந்து விளங்குகின்றார். கருவறையிலே திரு உருவாக திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். அபத்னன் புருஷம் பசும் தையஜ்ஞம் பரிகிஷே ப்ரோக்ஷன்னே புருஷன் ஜாதமக்ரதः. சாட்சா ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆதி வராக மூர்த்தியாய்த்தான் இடந்தெடுத்த பூமி தேவியை தன் மடியில் வைத்து அணைந்த திருக்கோலத்துடன் இருந்து சேவை தருகின்றார். முச்சந்தியிலும் முழு நம்பிக்கையுடன் முனிவர் கணங்களால் பூஜிக்கப்பட்டு வருகின்றார். அது முதல் இப்புண்ணிய திருத்தலம் வராக கஷேத்திரமாகவே பெரியோர்கள் அருளியுள்ளனர். வராகப் பெருமான் எழுந்தருளி இருக்கும் மிக புனிதமான இத்திருவேங்கட மலையில் பூவராகன் கோவில் நித்திய விரதத்துடன் சாத்திரம் விதித்த கட்டளையின்படி உயர்ந்த வராக மந்திரத்தை இடைவிடாமல் 1 மாத காலம் மனத்தை அடக்கி ஜபம் செய்வோர்க்கு வீடு நிலம் முதலாக விரும்பும் பயன்கள் யாவும் உடனே கைகூடும். முகங்கிமஸ்ய கௌ பாஹு காபூரூபாதா உச்யேதே பிராமணோஸ்ய முகமாசீத். தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமி ஆகியார். தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமி சுவாமி புஷ்கரணி என்றே இத்தீர்த்தம் போற்றப்படுகின்றது. இந்த பூதலத்தில் யாவை சில கங்கை முதலிய தீர்த்தங்கள் உள்ளனவோ அவையெல்லாம் இதிலிருந்தே உண்டானதாக வாமன புராணத்தில் கூறப்படுகிறது. ஐரம்மத தடாகம் என்று ஸ்ரீவைகுந்தத்தில் எந்த தீர்த்தம் உள்ளதோ அதுவே சுவாமி புஷ்கரணி என்று கூறப்படுகிறது. பிரம்ம புராணம் தெரிவிக்கின்ற ஒரு பதிவு
ஒரு சமயம் கலைமகளான சரஸ்வதியானவள் அனைத்து தீர்த்தங்களை விட தனக்கு உயர்த்தி வேண்டுமென்று ஆசை கொண்டு ஆறாக உருவெடுத்து பிரம்மாவர்த்தம் என்னும் ஒரு தேசத்தில் பெருகுகின்றவள் புலத்தியரின் சாபத்தினால் ஆசைப்பட்ட பேறு கிட்டாமல் போகவே வருத்தமடைந்து மகாவிஷ்ணுவை தன் தவத்தினால் மகிழ்வித்து அவரிடமிருந்து குலமாயிருக்கும் நிலைமையில் அப்பேறு கிடைக்குமாறு வரம் பெற்று திருவேங்கடமலையில் சுவாமி புஷ்கரணியாக தோன்றினார் என்று அப்புராணம் தெரிவிக்கின்றது. சுவாமி புஷ்கரணி வைகுண்ட லோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திருமாலின் விளையாட்டு நடைபாவி என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதனால் இது விஷ்ணு தீர்த்தமே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அனைத்து உலகிற்கும் சுவாமிகளான வராகப் பெருமான், ஸ்ரீனிவாச பெருமான் ஆகிய இருவரின் சமீபத்தில் இருக்கும் புஷ்கரணி என்ற காரணத்தை கொண்டும் சுவாமி புஷ்கரணி என்ற பெயர் உண்டாயிற்று என்ற கருத்தை கொண்ட செய்யுட்களும் காணப்படுகின்றன. வராக புராணத்தில் வடிவமைக்கப்பட்ட பதிவு கற்பத்தின் ஆதியில் பிரளய கடலில் மூழ்கிய பூமியை எடுத்து முன்பு போலவே ஸ்தாபித்து விட்டு மேருமலை உச்சியில் இருந்த வராக பகவானிடம் பூமிக்கு அபிமானி தேவதையான பூதேவி வந்ததை கூறி அந்த இருவருக்கும் நடந்த உரையாடலில் சுவாமி புஷ்கரணியை பற்றிய துதியில் இத்தீர்த்தங்களில் மிக உயர்ந்தவள் நல்ல தேவியான சுவாமி புஷ்கரணி, இதன் மேற்கு கரையில் கற்பம் முடியும் வரையில் எழுந்தருளி இருக்கின்ற வராக சுவாமி. யஸ்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசம்வசே ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யௌ அஹோராத்ரே பாஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினௌ வியாத்ரம் இஷ்டம் மனிதானா அவும் மனிதானா சர்வம் மனிதானா. பவிஷ்யோத்திர புராணம் முதலியவற்றில் வராக பகவானும் ஸ்ரீனிவாச பகவான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது, ஸ்ரீனிவாசன் ஆகாசராஜன் மகளை மணந்து கொள்வது, அதற்காக ஸ்ரீனிவாசன் வராகப் பெருமாளை அழைப்பது என்றிவை முதலாக விசித்திரமாகவும் விஸ்தாரமாகவும் அறிவிக்கப்படுகின்ற பல சரித்திரங்கள் இரண்டு ரூபங்கள் கொண்டு பகவான் திருவேங்கடமலையில் சுவாமி புஷ்கரணி கரையில் தனித்தனியே வசித்தனர். அந்த பெருமான்கள் இருவர் ஒருவரே, ஒருவர் இருவரே என்பது இந்த புனித தீர்த்தத்தின் சாட்சியாக அமைகின்றது. ஆதிசேஷன் விளையாட்டு மலையாக மாறியது பகவான் தன் உடலில் எப்போதும் வசிக்க வேண்டும் என்று அவன் தவம் இயற்றியது முதலிய சரிதங்கள் பிரம்மாண்ட புராண பகுதியில் காணப்படுகிறது. ஆக சீனிவாச பெருமாள் இத்திருத்தலத்தில் வசிக்க வேண்டும், அதுவே சுவாமி புஷ்கரணியாக மிளர வேண்டும், புனித தீர்த்தமாக அங்கு நீராடுபவர்கள் புண்ணியம் பெற வேண்டும் என்ற பிரமாணங்கள் புராணங்களிலே தெரிவிக்கின்றன. அனைத்தையும் நடத்துபவன் பகவான். துவாபர யுகத்தில் எப்பேற்பட்ட போர்க்களத்தை குருட்சேத்திரத்திலே அமைத்து தேரோட்டியாக எழுந்தருளி
அதர்மத்தை தகர்த்து தர்மத்தை நிலைநாட்டியவன் அந்த பகவான். ஈரேழு புவனமும் அவனுக்குள்ளே. அவனே கீதையில் சொல்வது 10ஆம் அத்தியாயத்தில், எந்தெந்த பிராணி தன் கீழ் அடங்கிய பல பிராணிகளை உடையதோ அவற்றை காத்தற்குரிய தன தானியங்கள் நிறைய பெற்றதோ மேன்மேலும் அவற்றை சம்பாதிக்கும் முயற்சி உடையதோ அந்தந்த பிராணிகள் எல்லாம் என்னுடையதுதான். பிறரை அடக்கி ஆளும் ஆற்றலில் ஒரு சிறு பகுதியினால் உண்டானவை என்று அறிய கடவா என்கின்றார். அது பிராணிகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு அனைவருக்குமாக அறிவித்த வாசகம் கீதையின் திருவாசகம். சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஓர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः பிரச்சோதயாத். விஷ்ணோர்னுகம் வீர்யாணி பிரவாச்சையः பார்த்திவாணி விமமே ரஜாகும்சி யோஸ்கபாயதுத்தரகம் சதஸ்தம் விஜக்ரமாணஸ்த்ரேதாருகாயோ விஷ்ணோரராட்டமசி விஷ்ணோ पृष्ठमसि विष्णोऽस्य प्रेष्ठो विष्णोऽस्योरसि विष्णो ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वा तदस्य प्रियमभिपातो अस्याम् नरो यत्र देवयवो मदन्ति उरुक्रमस्य सखि बन्धुरित्था विष्णोः पदे परमे मध्व उत्सः प्रदद्विष्णुस्तव ते वीर्याय मृगानभीमः कुचरो गिरिष्टाः यस्योरिषु विक्रमणेषु अधिक्षिजन्ति भुवनानि विश्वा परोमात्रया तनुवावृधाना न ते महित्वमन्वश्नुवन्ति उभे ते विद्मरजसि पृथिव्या विष्णोदेवत्वम् परमस्य वित्से विचक्रमे पृथिवीमेषयेताम् क्षेत्राय विष्णुर्मनुषे दशस्यन् ध्रुवदो अस्य गिरयो जनासः उरक्षितिगं सुजनिमा चकार त्रिर्देवः पृथिवीमेषयेताम् विचक्रमे सतच्च सम्महित्वा प्रविष्णुरस्तु तमसस्तवीजान् त्वेषज्ञस्य स्थविरस्य नाम अथो देवा अवन्तु नो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् सबोढमस्य पागुं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यत यतो व्रतानि पश्पशे इन्द्रस्य युज्यः सखा तद्विष्णोः परमं पदगं सदा पश्यन्ति सूरयः दिवेव चक्षुरा ततम् तद्विप्रासो विपन्यवो जागृवागुं सत्स्वमिन्धते विष्णोर्यत्परमं पदम्
அஷ்டமி அன்றிய சந்திரக்கலையை தாங்கியவரா திருமுகத்தில் திருமண் காப்பை அணிந்திருக்கும் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் சாட்சாத் பகவான் மகாவிஷ்ணு சங்க சக்கரம் கதை அனைத்து பஞ்சாயுதங்களையும் ஏந்தியவராக காட்சி அளிக்கின்றார். அதிலும் பகவானது வலதுபுறமாக அமைந்தருளி இருக்கின்ற சக்கரம் சுதர்சனம் திருவாழி ஆழ்வான் என போற்றப்படுகின்ற ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சபண திருமஞ்சனத்திற்கு பின்னர் சுவாமி புஷ்கரணியில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கே ஸ்நானம் அமைந்தருளுகின்றார். பகவானின் பஞ்சாயுதங்களில் பாபங்களை போக்கி புண்ணியங்களை நல்குகின்ற ஸ்ரீ சக்கரத்தின் மகிமையை 1000 நா கொண்ட ஆதிசேஷனால் அறிவித்திட இயலார். கஜேந்திர மோட்சத்தில் வெகு வேகமாக பறந்து வந்த பகவான் தனது சக்கராயுதத்தினால் தான் முதலையை கொன்றார். அதர்மம் எங்கு நிலவுகின்றதோ அங்கு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி பகவான் எழுந்தருளி இருந்தால் ஒரு சில இடங்களில் புராணங்களில் சக்கராயுதத்தை கொண்டே அதர்மத்தை தகர்த்து தர்மத்தை நிலைநாட்டிய பகவான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் எனும் கோவிந்தன் கோபாலன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சுவாமி புஷ்கரணியில் ஸ்தபன திருமஞ்சனத்தை கண்டருளி திருமகள் மண்மகள் இடம்புறமும் எழுந்து நிற்க தனது சக்கரத்திற்கு மாபெரும் மரியாதையை அளித்து அந்த சக்கரத்தின் புனிதத்தையும் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தின் புண்ணியத்தையும் இந்த பூ உலகிற்கு வழங்குமாறு அருள்பாலித்தருளி ஏதும் தெரியாதது போல் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானாகி ஒரு திருவிளையாடல்களை நடத்துவது அதை இந்த சாதாரண மக்களாகிய நாம் அறிந்து கொள்ள இயலுமா என்ற கேள்விக்கான விடை இயலும் என்பதா எவ்வாறு அது பக்தி பாவத்தால் அறிந்து கொள்ள முடியும். அந்த பக்தி பாவத்திற்கு மூலப்பொருள் சரணாகதம். எவன் ஒருவன் அனைத்து பற்றையும் விட்டு அந்த பகவானின் தாமரை பதங்களில் பணிகின்றானோ சரணமடைகின்றானோ முழு சரணத்தின் வாயிலாக அந்த பகவானின் லீலையை தன் உள்ளே ஏற்றுக்கொண்ட அந்த நிலையிலே அவனை தியானித்து அந்த தியானத்தின் மூலமாக எழுகின்ற ஒரு ஜோதி ஒரு பேரொளி வாயிலாக அந்த ஜோதியே வேங்கடம் என்பதையும் அந்த ஜோதியே பெருமாள் என்பதும் ஆதி ஆதி ஆதியானவர்க்கு மறுப்பெரும் ஜோதி என்பதை அறிந்து கொள்ளலாம். அதுவே ஒரு மாயை விளக்கினார். அந்த மாதவன் மதுசூதனன் மகாவிஷ்ணு அனந்த சயனன் ஆதிசேஷன் மீது துயில் கொள்பவன் அந்த பகவான் வைகுந்த வாசன் திருமலையிலே திருவேங்கடமுடையானாக திருவருள் பாலித்தருளுகின்றான். நீரின்றி அமையாது உலகம், நில்ல நிலமின்றி அமையாது வாழ்வு, போரின்றி அமையாது வெற்றி, பொறுமையின்றி அமையாது எதிர்காலம். அந்த நீர் இந்த நீர் புனித நீர் சுவாமி புஷ்கரணி. போரின்றி அமையாது வெற்றி, தர்மம் வெற்றி பெறுவதற்காகவே அமைந்த போர். குருட்சேத்திரம். பொறுமை இருந்தால் போது சீயப்பதியான பகவான் தனது தயை எனும் குணத்தால் அந்த பொறுமையுள்ள பக்தனுக்கு அருள் பொழிந்து அருளுகின்றார்.
विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्। ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्। भूमिर्भूम्नाद्योर्वरिणान्तरिक्षं महित्वा उपस्थेते देव्यदितेऽग्निमन्नादमन्ना ध्यायादधे आयङ्गौः कृष्णिरक्रमे दशरं मातरं पुनः पितरं च प्रयं सुवः त्रिगुंशद्धामविराजदिवात्पतङ्गाय श्रिये प्रत्यस्य वहद्युभिः अस्य प्राणादपानत्यन्तश्चरति रोचना व्यख्यन्महिषः सुवः यद्वा क्रुद्धः परोपमन्युना यदवर्त्या सुकल्पमग्ने तत्तव पुनस्तोद्दीपयामसि यत्ते मन्युपराप्तस्य पृथिवीमनुदध्वशे आदित्या विश्वे तद्देवावसवश्च समाभरन् मेदिनी देवी वसुन्धरा स्यात् वसुधा देवी वासवी ब्रह्मवर्चसः पितॄणां श्रोत्रं चक्षुर्मनः देवी हिरण्यगर्भिणी देवी प्रसोदरी प्रसने सप्यायने सीता समुद्रवती सावित्री हना देवी मह्यही महोधरणी महोव्यधिष्ठा शृङ्गे शृङ्गे यज्ञे यज्ञे विभीषिणी इन्द्रपत्नी व्यापिनी सुरसरिरिहा वायुमती जलशयनी श्रियन्धाराजा सत्यं धोपरिमेदिनी सोपरिधत्तङ्गाया विष्णुपत्नीं महीं देवीं माधवीं माधवप्रियां लक्ष्मीं प्रियसखीं देवीं नमाम्यच्युतवल्लभाम्। ॐ धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात्। ॐ धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात्। शृण्वन्ति श्रोणाममृतस्य गोपा पुण्यामस्यामुपशृणोमि वाचम् महीं देवीं विष्णुपत्नीमझूर्याम् प्रतीचे मेनागुं हविषा यजामः त्रेधा विष्णुरुगायो विचक्रमे महीं दिवं पृथिवीमन्तरिक्षम् तच्छ्रोणैति श्रव इच्छमाना पुण्यग्श्लोकं यजमानाय कृण्वती गृणाहि कृतवती तवितराधिपत्यैः पयस्वतीरन्तिराजानो अस्तु ध्रुवाधिशां विष्णुपत्न्यघोरा स्येषा सहसो यामनोता बृहस्पतिर्मातरिश्रोतवायुः सन्धुवाना वाता अभिनो गृह्णन्तु इष्टम्भो दिवो धरुणः पृथिव्या अस्येषा नः जगतो विष्णुपत्नी।